அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம். இந்த வீடியோவில் 28வது மலர் மருந்துன்னு சொல்லக்கூடிய ஸ்க்லெரந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உறுதியற்ற தன்மை, சந்தேகம், குழப்பம், சோம்பேறித்தனம். இந்த தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, குழப்பம், சரியான முடிவு எடுக்க முடியாமை, சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடியவர்கள், உடனுக்குடன் முடிவு எடுக்காமல் தள்ளி போடுபவர்கள், தன் முடிவை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருப்பவர்கள், ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் இவருடைய தன்மைகள். இதை செய்யவா, அதை செய்யவா, அதை வாங்கவா, இதை வாங்கவா, இல்லை எதை வாங்குறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தோடு, மதில் மேல் பூனை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதாவது இந்த சோத்து மேலே போய் ஒரு பூனை நின்றுக்கிட்டு இப்படி குதிக்கலாமா இல்லை அப்படி குதிக்கலாமா ஓடலாமான்னு முடிவு பண்ணுமா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஸ்க்லெரந்தாஸ் அப்படின்னு வகையை சார்ந்தவர்கள். இந்த ஸ்க்லெரந்தஸ் வகையை சார்ந்தவர்கள்னு சொல்லலாம். அதாவது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்ற பழமொழிக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியவர்கள். அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதிலும் சரியான முடிவு எடுக்க முடியாமல் குழம்புதல், எண்ணத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருத்தல், குழப்பத்தால் நல்ல வாய்ப்புகளை நழுவ விடுதல், செயல்களை கடைசி நிமிடம் வரை தள்ளி போட்டு கடைசியில் செய்தல், நாளையிலிருந்து கெட்ட பழக்கத்தை விட்டுவிடுவேன் என்று சத்தியம் செய்தல். இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதான் என்னுடைய அறிகுறிகள். அதாவது இவங்க எப்பவுமே குழம்பிட்டே இருப்பாங்க. எதை வாங்குறதே தெரியாது. ஒரு பொருள் வாங்க போனாலே இதை வாங்கட்டுமா அதை வாங்கட்டுமான்ற மாதிரி தான் இருப்பானுங்க. இன்னொன்று, எப்பயுமே குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய முடிவில் ஒரு நிலையை இருக்க மாட்டாங்க, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல வாய்ப்பு வந்தால் கூட அவங்களுக்கு என்னென்னா அப்படியே தள்ளி போட்டு ஒரு சோம்பேறியாக இருப்பாங்க. வாய்ப்பை தள்ளி போட்டு கடைசியாக போய் செய்வாங்க. இன்னொன்று, நாளையிலேருந்து நான் குடிக்கவே மாட்டேன், நாளையிலேருந்து என்னுடைய கெட்ட பழத்தெல்லாம் விட்டுருவேன், நாளையிலேருந்தே நான் எதுவுமே தவறான விஷயத்தில் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்குன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் இவங்க எந்த ஒரு செயலையும் உறுதியாக செய்ய மாட்டாங்க. இன்னைக்கு சத்தியம் பண்ணாங்கன்னா அந்த சத்தியத்தை நாளைக்கே காப்பாற்ற மாட்டாங்க. குடிகாரன் பேச்சு வெடிஞ்சா போச்சுன்ற பழமொழிக்கு ஏற்றவங்க தான் இந்த ஸ்க்லெரந்தஸ் வகையை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செயலில் பயன்படுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 கப்பலில் ஏறி நின்று இதில் ஒரு கப்பலில் ஒரு காலையும் அதாவது தோணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு படகுல ஒரு காலையும் அந்த ஒரு படகுல ஒரு காலையும் வச்சுக்கிட்டு இந்த படகுல போகிறதா அந்த படகுல போகிறதான்னு அங்கே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய, தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாதவர்கள் தான். முடியாதவர்களுக்கு இந்த மருந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்கும். சோம்பேறியாக இருக்கிறவர்களுக்கும், திடமான முடிவு எடுக்காமல் தடுமாறக்கூடியவர்களுக்கும், இரண்டு வேலைகளுக்கு நடுவில் எதை முதலில் செய்வது என்று குழம்புவார்கள். அன்றாட பாடத்தை உடனுக்குடன் படிக்காமல் அப்புறம் தள்ளி போட்டுவிட்டு மாணவர்கள் சரியான முடிவு எடுப்பதில் தடுமாற்றம், வரும் நல்ல வாய்ப்புகளை இழந்து விடுதல். இந்த மாதிரி மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இதை எடுத்துக்கிறதுனால நல்ல சுறுசுறுப்பும், நல்ல ஒரு தெளிவான முடிவும் எடுக்கக்கூடிய, நல்ல ஒரு சிந்தனையும் கொடுக்கக்கூடியதான் இந்த மருந்து இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குடிகாரன் பேச்சு விடிந்தால் போச்சு என்ற பழமொழியை ஸ்க்லெரந்தஸ் மருந்து கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க அந்த பழமொழிக்கு மாற்றி இன்னைக்கு நான் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவேன் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நிலையில அவங்க ஒரு நல்லா சரியாயிடுவாங்க. அதாவது இனி தப்பே செய்ய மாட்டேன், நீ சிகரெட்டே குடிக்க மாட்டேன், போதைப் பொருளை நான் தொட மாட்டேன் என்று சத்தியம் செய்தாலும் அதை காப்பாற்ற முடியாதவர்களுக்கு இந்த மருந்து கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க அந்த பழக்கத்துலேருந்து வெளியே நல்லாவே அவங்க அந்த கடைபிடிப்பாங்க. சொன்ன வாக்கை கடைபிடிக்கக்கூடியலாம் இருப்பாங்க. அதாவது ஒரு செயலில் தகுந்த முடிவெடுக்க தெரியாமல் குழம்புதல், உறுதி இல்லாமல் தள்ளி போடுதல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய குணம் கொண்டவர்களுக்கு இந்த ஸ்க்லெரந்தஸ் அப்படின்ற மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். அதாவது இதை செய்வதா இல்லை வேற ஒன்றை செய்வதா என முடிவெடுக்காமல் குழம்புவர்கள், சோம்பேறித்தனம் கொண்டவர்கள்,
ஒரு வேலையை வந்து பிறகு பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒத்தி போடக்கூடியவர்கள் தான் வந்து இந்த ஸ்க்லெரந்தஸ் வகையை சார்ந்தவர்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். ஒரு முடிவில் வந்து திடமா எடுக்க முடியாம குழம்பக்கூடியவர்களுக்கு வந்து இந்த ஸ்க்லெரந்தஸ்ன்ற மருந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். அதாவது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால்ன்ற பழமொழிக்கு மாதிரி எந்த முடிவை நம்ம கரெக்டாக எடுக்கிறது, எந்த வேலையை முதல்ல தொடுறது, எந்த வேலையை நம்ம முதல்ல செய்யலாம் அப்படின்னு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். அந்த முடிவை வச்சு அவங்க ஒரு நல்ல செயலை செய்து நல்ல பேரும் புகழும் அடைவதற்கு வந்து இந்த ஸ்க்லெரந்தஸ்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். அதாவது எப்படின்னா வந்து ஒரு கடைக்கு போயிட்டோம் அப்படின்னா வீட்டை பூட்டிட்டோமா இல்லையா, ஃபேனை ஆஃப் பண்ணோமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழப்பத்தோடயே போகக்கூடிய இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸ் கிளம்புன்னு வீட்டை பூட்டிருப்போமா, கேஸ் ஆஃப் பண்ணியிருப்போமா அப்படின்ற ஒரு தெளிவில்லாத மனநிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த ஸ்க்லெரந்தஸ்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தா இருக்கும். மெயினாக பள்ளி மாணவர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டே இருப்பாங்க. அன்னன்னைக்கு வர பாடத்தை வந்து கண்டிப்பாக படிக்க மாட்டாங்க. அன்னைக்கு இன்னைக்கு நடத்துகிற லெசன்ஸை வந்து படிக்கணும், அப்புறம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் போய் புக் எடுத்து பார்த்தா தூக்கம் தான் வரும். என்னப்பா அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து குழம்பி போய் பயந்து போய் சரியாக வந்து எக்ஸாம்ஸ்க்கு போக மாட்டாங்க, ஒரு மாதிரி அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்க்லெரந்தஸ்ன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மருந்து தேவை அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து அவருடைய மேற்பார்வையில் நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கலாம். நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து போகலான்னு இருக்கிறோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.